நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர ராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 971வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குபேரனை பற்றி பார்க்க போகிறோம். குபேர் எப்பயுமே சங்கநிதி பத்மநிதி சங்கநிதி பத்மநிதி என்ற குபேரன் வடதிசை அதிபன். எங்கள் வீடு கூட வடக்கு பார்த்த வாசல் வீடு. நல்ல அமைப்பு. எனக்கு கிருத்திகா நட்சத்திர ராசி மகர லக்னம். மகர லக்னத்துக்கு வடக்கு பார்த்த வீடு அமைஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு புலிப்பாணி ஜோதிடம், அப்புறமா சுக்கர ஜோதிடம், இந்த மாதிரிலாம் ரெண்டு புக்கில் பார்த்தேன் நான். இதேச்சி அமைஞ்சது வாங்கின வீடு தான் அது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த வீட்டின் தலைவன் தலைவி அவளுக்கு சூட்டபுளாக இருக்கணும் அந்த இடம். ஸோ ஆப்போசிட்டாக இருக்கிற இதில் வாங்கிட்டோன்னா பிரச்சனை தான். ஸோ வடக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் அக்ரஹாரத்தில் தெற்கு பார்த்து தான் நல்லதுன்னுவா. ஏன்னா காற்று வரும் அக்ரஹார அந்த அப்படியே நீளமாட்டு இல்லையா, இந்த காற்று தெற்கு பார்த்து வீட்டில் ஈஸியாக காற்று போய்ட்டு வரும். இப்போ சென்னையிலலாம் அந்த மாதிரிலாம் வர சான்ஸ் கிடையாது. ஏன்னா பக்கத்து பக்கத்துலேயே பில்டிங் வந்துடுது. பெரிய பெரிய பில்டிங் முன்னாடி வந்ததுன்னா காற்று எங்கே வருது. கோவில்கள் தான் பெரிய பெரிய கோவில். தென்காசி கோவில்லாம் பார்த்தா அந்த இடத்துல பிச்சுன்னு போகும். அப்படியே பீச்சு மாதிரி கோபுரத்து பக்கத்துலேயே உட்காந்துருவா. எல்லாரும் கோபுர பக்கத்தில் 2 சைடில் தென்னையாடு கட்டிச்சிருப்பா. அங்கே போய் உட்காந்துருவா. வாசல் ரோடு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு மேலே இருக்கும், 50-100 அடி. அங்கெல்லாம் கருங்கல் பாவி வச்சிருப்பா. அது நிலமாக ரெக்டாங்குலர் ஷேப் கல்கள்லாம் வச்சுப்பேன். அங்கேயே உட்காந்துருப்பாச்சு. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் உட்காந்துருப்பா. ஸோ அது தனியாக இந்த காற்று வாங்க வந்தேன் மாதிரி உட்காந்துப்பாங்க. இப்போ கம்மிங் டு சப்ஜெக்ட். குபேரன் யார் அப்படின்னு சொல்லும்போது, ராவணன் குபேரன் அண்ணன் தம்பி. அப்பா ஒருத்தர், அம்மா 2 பேர் வெவ்வேறு. அழகாபுரிக்கு தலைவராக இருந்தான். லங்காவை ஒரிஜினலாக ஆண்டு குபேரன் தான். அவங்களோட பிடிக்கின்றான் ராவணன். ஸோ அப்புறம் பரமேஸ்வரன் அழும்போது அழகாபுரின்ற ஒரு நகரத்தை அவருக்காக அமைச்சு தரார் பரமேஸ்வரன். இங்கேருந்து சவுத்துலேருந்து நார்த்துக்கு போயிட்டாங்க குபேரன். மோரோவர் ஐஸ்வர்யேஸ்வரர் சுவாமி இருக்கார். ஐஸ்வர்யத்தை அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கும். மான் மழுவோடு நிற்பார் பரமேஸ்வரன். கீழே லக்ஷ்மியும் குபேரனும் அந்த செல்வத்தை வாங்கிப்பார். இந்த செல்வத்தை கொடுக்குறது யாருன்னா ஈஸ்வரன் தான் தரார். வேறு இவாள் லக்ஷ்மியே தரதில்லை. அதை டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் தான் இவள் வச்சுட்ருக்கா இவாள்லாம். ஸோ ப்ரெசர்வேஷன் லக்ஷ்மி பண்ணுறா. குபேரனும் மாதிரி அதுக்கு அந்த செல்வத்தை பாதுகாக்கிறார் அவர். அது மாதிரி செல்வம் சொல்லும்போது நாட் ஓன்லி மணி, தங்கம், வெள்ளி, மரகதம், மாணிக்கம், அந்த எல்லா மணி வகைகள், எல்லா விதமான உலோக வகைகள், தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு எல்லாத்துக்குமே அது பாப்பா தான். அதே மாதிரி கடலுக்கடியில் கிடைக்கிறது பத்மநிதி, சங்கநிதி என்பது சங்கு. வலம்புரி சங்கம் வஸ்தி. 1000 இடம்புரி வந்தால் ஒரு வலம்புரி தான் வரும் சங்கு. அதனால் ஆற்றுல வலம்புரி எதுவுமே ஒரு ப்ராடக்ட் ரொம்ப டெஃபிஷியன்சியாக இருக்கும்போது அதனுடைய விலை கூடிடுது. ஸோ வலம்புரி சங்கு வஸ்தி ஆல்வேஸ். சங்கே வஸ்தி, அதில் வலம்புரி ஒன்று வஸ்தி. அதுக்கு நல்ல வெள்ளிப்பூன் போட்டு அப்படி எடுத்து வச்சுப்பா. இது பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, ஈஸ்வர பிரார்ப்பணம் தான் நம்மளுக்கு எல்லாமே. நம்ம அதை வச்சிருந்தாலும் யாருக்கு அர்ப்பணம் பண்ணுறாங்க? ஈஸ்வர அர்ப்பணம், இல்லை நாராயண சமர்ப்பியாமின்னு சொல்லி துளசியும் தண்ணியும் விடணும். எந்த காரியம் பண்ணாலும் அந்த இது நம்ம எடுத்துக்க முடியாது. பரமேஸ்வரனுக்கோ நாராயணனுக்கோ அர்ப்பணம் பண்ணணும் நமக்கு. அதாவது நான் தான் உடையவன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அவர் கொடுத்துட்டா அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுற மாதிரி அர்த்தம் அது. ஸோ கம்மிங் டு திஸ், இந்த குபேரன் ஸோ அப்போ ஏற்பட்ட அவருடைய நற்பண்புகளாக இருந்தனால அவன் இந்த வடதிசை அதிபராகிறான். இந்த குபேரன் கிரிப்பிள்ளை வச்சிருந்த மாதிரி இருக்கும். பல வித ஆசனங்களுக்கு அமைச்சிருக்கா அவருக்கு. அப்புறம் கீழே சங்கநிதி பத்மநிதி. சங்கநிதி என்பது இப்போ கோமதி சக்கரம்லாம் கூட பண்ணுவாள். கோமதி நிதியில் கோமதி நதிகள் கிமதி நதி கிடையாது. எனக்கு இப்ராஹிம் கரீம் பாய் ஒருத்தர் இருக்கார் திருவள்ளிக்கண்டியில். அவர் சொல்லுவார், ஒன்றும் இல்லை சாமி, இது
சங்கோட அந்த ரத்த சங்கு உள்ள ஒரு பூச்சி இருக்கு இல்லையா, அந்த பூச்சியோட எண்டு போர்ஷன் வந்து தான் கோமதி சக்கரம். ஸோ அதை செத்து போன பிறகு அதை எடுத்துட்டான அந்த சக்கரம் வந்துடும். அது சில அந்த கோமதி நெத்தியிலெல்லாம் வந்து அதெல்லாம் செத்துப்பா அது இது மட்டும் தெரியாமல் வருது. இந்த இட்லி வடிவில் இருக்கும், ஒரு ரவுண்டாட்டம் இருக்கும். அது வச்சுருவோம் ஒன்று 1000 ரூபா 800 விற்கிறான். இங்கே கரீம்பாய் கடையில் போனால் ஒரு பேக்கெட்டே வந்து ஒரு 300-400 வாங்கிடலாம். நிறையா இருக்கும், 20-25 இருக்கும் அதில். இதெல்லாம் வந்து பீப்புள் ஆர் மேக்கிங் மணி இன் டேஸ், மின்டிங் மணி ஐ கேன் சே. ஸோ அது இது இப்போ அமேசானில் போட்டால் கேட்கவே வேண்டாம், இஷ்டம் போல் ரேட்டு ஏற்றி விட்ருவா. அன்றைக்கி கூட சொன்னேன் யார்கிட்டையும், இதுக்கு போயிட்டு வந்தேன் நான் டேப்பையில் ஸ்ரீதேவின்னு ஒரு பொண்ணு, ஓங்காரேஸ்வரெலாம் பார்த்தேன். அப்படி பை ஓங்காரேஸ்வர் போனையே அந்த இப்படி கார்லாம் போனேன் நான். எண்டூரில் போய் இறங்கி தான் போயிருக்கா. நம்பினான் ஓங்காரேஸ்வரில் அந்த நர்மதை நதி 1300 கிலோமீட்டர் பாயிருந்தது. 1300 கிலோமீட்டர். சிவபுராணத்தில் கூட கங்கையோட வசதியாக சொல்லியிருக்கு. கங்கை வசதி நம்ம சொல்கிறோம். கங்கை வரத்துக்கு முன்னாடியே நர்மதை இருக்குது. நர்மதை பார்த்தாலே புண்ணியம் நமக்கு. ஸோ அந்த நர்மதை நதி உள்ளே அப்படி போகிறது, இந்த புல்ட்ரோஸ் எல்லாம் இத்தனோடு இருக்குது, சின்ன சின்னதாக தெரியுது நமக்கு. அப்போ ஜஸ்ட் இமேஜின் தட் த வாஸ்ட் ஏரியா ஆஃப் த லேண்டு. அது தூக்கி மண் அப்படியே தூக்கி போடுறது. பார்த்தா 2 சைட்லேயும் கார் போகிற இடத்துல பானலிங்கமாகவே கொஞ்சம் கோடிக்கணக்கில் பானலிங்கம் இருக்குது. நான் கூட காரை நிறுத்தி காத்தால 6 மணி டிரைவர் பேச ஹிந்தி எனக்கு புரியல, நான் பேசுகிற இங்கிலீஷ் அவனுக்கு புரியல, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி அப்படியே அப்புறமா வந்து ஒரு வஸ்திரத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல இதுவாக 20-25 பார்த்தா வெயிட் இருக்குது, ஒரு 10-15 பிளெயினில் கூட ஏற்றுவான். சரி மேலே எடுத்துக்கு வரணும், நம்ம சீட்டுக்கு மேலே வைக்கிற இதில் வந்து அந்த பேக்கேஜ் அப் டு 25 கிலோ தான் அலௌடு. அது அவ்வளோட அலௌடாக தெரியாது எனக்கு. ஸோ அதில் வச்சு மிச்சத்தெல்லாம் சூட்கேஸில் வச்சு இந்த பேக்கேஜ் செக்ஷனில் போட்டேன் நான். இந்த லைக் சொல்கிறேன்னா, இங்கே வரும்போது ட்ரேடர்ஸ் வரும்போது கஜமாக ஆகிடுது. ஒரு பானலிங்கம் 500 ரூபா 800 400 500 அது வந்து புல்டோசரில் வாரி அடைச்சிருக்காங்க. ஸோ கம்மிங் டு திஸ் சங்கநிதி பத்மநிதி சொல்றது சங்குகள், அதுதான் சங்கநிதினா அதுதான். பத்மன்னது தாமரை புஷ்பம், தாமரை பூ காமிச்சிருப்பான். அதை அதாவது கடல் நீர் எல்லாத்துலேயுமே இருக்காது. கடல் நீர் இப்போ ஆறு கீறு குளங்கள் அதில் தான் பத்மன்றது ஒரு இது மட்டும் இல்லை. நீல்கமல் ஒரு பிராண்ட் இருக்குது. நீலோத்பலம் தான் சொல்கிறது. உட்பலம்ன்றது வெள்ளை, நீலோத்பலன்றது ஒரு விதமான ஒரு வயலட் கலர் அடிக்கும். அது அதில் வந்து ஒரு ரவுண்டுக்கு வந்து 16 இதழ் இருக்கும். சில இடத்துல தான் விளையும். அது அத்திட்டு இடத்துக்கு போனால் தொட்டால் கூட விளையாது. இங்கே செங்கழநீர் ஓடைத்தரு காஞ்சிபுரத்தில் இருக்குது. திருவாரூரில் தினம் ஒரு பூ பூக்கும். அது தியாகராஜ பெருமானுக்கு சாத்திரா. கமலாம்பாளுக்கு அது நீலோத்பலாம்பாளும் இன்னொரு அம்பாள் இருக்குது, அதுக்கு சாத்துவா. அதெல்லாம் ரொம்ப வெரி ரேர் ஃபினோமினன். காஸ்ட்லி ஆல்சோ. பூக்கவும் பூக்காது, கூட ஈஸியாக பூக்காது. ஸோ அந்த மாதிரி இந்த கமலம்னு எடுத்தாலே நான் கூட நினச்சிப்பேன். ரவியர் மாலை படத்துலலாம் வந்து இந்த லக்ஷ்மி தேவி அழகாக நிற்போம், ரோஸ் கலர் புடவை கட்டிட்டு நிறைய தங்க நகையெல்லாம் போட்ட மாதிரியே இருக்காது. கருகமணி இருக்கும், முத்து மாலைகளாகவே இருக்கும். அந்த லோலா காட்டன் போட்டுருப்பார் 2 காதுலேயும். ரவியர்மா பெயிண்டிங்லாம் பாருங்கள், முத்து மாலை தான் நிறைய இருக்கும் போட்டுருப்போம். ஸோ சங்கநிதி பத்மநிதியில் முத்துக்கல் சேர்த்துடுறது, சிப்பியில் தான் முத்துக்கள்லாம் வருது. ஸோ அதெல்லாம் அந்த கடலுக்கு அடியில் கிடைக்கக்கூடிய எல்லா செல்வத்துக்கும் அந்த நிதி தேவத்தை வந்து ரெஸ்பான்சிபிள் மாதிரி வருது. ஸோ அவளை பார்க்கலாம். இப்போ குபேரன் எடுத்த உடனே அவருக்கு வந்து 2 பேர் இருக்கிற வந்து யார், சங்கநிதி பத்மநிதி. இப்போ வந்து இது பத்மநிதின்றாங்க. உட்கார்ந்த மாதிரி காமிச்சிருப்பா. சங்கநிதி ஆற்றுல கூட குபேரனோட பொம்மை இருந்தால் வடதேசி ஆற்றுல நார்த்து டைரக்ஷனில் அது வைக்கணும். அது பெஸ்ட் கேத்தரோட அந்த லாஃபிங் புத்தான்னு ஒன்று வச்சுருப்பான். அதை வந்து இப்படி இருக்கும், தூக்கி நம்ம கை தூக்கிற மாதிரி. அதுக்கு அழகாக பிரபாவளியோடு வச்சு
மெட்டல் விக்கிரகம் தான், பித்தளை தான் அது. அதை கோல்டு பிளேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அது வந்து ஈசான மூலையில் தான் இருக்கும் காலத்தில். எனவே வைஸ்வரனாய நமகன்னு போடுவேன், புஷ்பத்தை போடுவேன். ராஜாதி ராஜாய மந்திரம் ஓம் ராஜாதி ராஜாய பிரசக்கசாகினேயே நவோ வைஸ்வரனாய குருமுகே சமேகா மகங்கா மகாமக்யம் காமி வைஸ்வரனாய தாத்து குபேராய் வைஸ்வரனாய மகாராஜாய நமக. கடைசியாக பூஜை முடியும் போது சொல்லக்கூடிய மந்திரம் அது. அது புஷ்பத்தை வைஸ்வரனாய நமகன்னு அவர் போட்டுருவேன். ஸோ அதனால் நமக்கு வந்து தனதானியம் ஷார்ட்டேஜ் இல்லாமல் இருக்கும். அதில் எப்பயுமே கேஷ் பாக்ஸில் ஒரு 1000 கடைசி நாள் 31ஆம் கூட ஒரு 2000 3000 வச்சுருப்பேன் நான். ஸோ அது இருக்கும். ஏன்னா வந்து அவரை தினம் வழிபடுறதுனால அது இருக்கும். நான் அதெல்லாம் வாசகாட்ட சொல்கிறது வியூவர்ஸ்க்கெல்லாம் சொல்லுவானே, குபேர மந்திரம் சொல்லுங்க. அதாவது லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவாள். மார்வாடிலாம் தீபாவளி அன்றைக்கி சாயந்தரம் எல்லா கடையிலையும் பண்ணுவாள். நான் இதுக்கு பண்ணேன் என்எஸ்சி போஸ் ரோட் போனால் அங்கே நிறைய மார்வாடி கடைகள் இருக்குது. வெள்ளி கடை, தங்கம் கடை, வேறு புடவை கடை, என்னென்னோ வச்சுருப்பா வாழலாம். ஷோக்கார்பேட்டில் பார்த்தா எல்லோரும் பண்ணுவாள் லக்ஷ்மி குபேர பூஜையை. ஸோ அது நம்ம கூட நம்மள வி கேன் ஆல்சோ டூ அட் அவர் ஹோம். ஆனால் நம்ம இதை பண்ணுவோம் அக்ஷய திருதி அன்றைக்கி பண்ணுவோம். நம்ம ஜென்ரலாக தமிழ்நாடு வழக்கம்னா அக்ஷய திருதி அன்றைக்கி இதெல்லாம் வச்சு பண்ணுறது வழக்கம். அதே மாதிரி நான் ஐ ஃபர்கட் டு பிரிங் டு திஸ் பிளேஸ். பூஜை ரூம் 3 டிஃபன் பாக்ஸ் இருக்குது பித்தளையில். நாளைக்கு நான் காமிக்கிறேன். ஒன்று முழுக்க அப்படியே ஒரு துராஷா இருக்கும். அடுத்து பித்தளை மொட்டையாக இருக்கும். அந்த மூடியெல்லாம் இப்படி இருக்கும். ஒன்று முழுக்க வந்து சோழியாகவே இருக்கும். இன்னொரு டிஃபன் பாக்ஸில் வந்து இந்த கோமதி சக்கரம் அதெல்லாம் வச்சுருப்பேன் நான். ஸோ அதெல்லாம் வந்து பூஜா கிரகத்தில் இருக்கணும். அதெல்லாம் இருந்தாலே ஒரு செல்வம் வீட்டில் நல்லா புரிஞ்சவங்க அதெல்லாம். ஸோ அது மாதிரி வழக்கு கடையில் போனால் கூட கிடைக்கும். அந்த டப்பாவில் கிடைக்கும். இல்லைன்னா ஆனந்தா மெட்ரஸ் கும்போணத்தில் வாங்கிக்கலாம். கும்போணம் புறவை எமர்ஜென்சி பண்ணால் இவர்கிட்ட வாங்கிக்கலாம். விளக்கு கடையில் நிறைய பூஜா சாமான்கள் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காதெல்லாம் வச்சுருக்காவோ. அதாவது நம்மளால் தேடி வாங்க முடியாது. ஒன்று பார்த்தா உத்தரப்பிரதேஷாக்கு, ஒன்று பார்த்தா வேற எங்கேயோ தென்கோடி தமிழ்நாட்டில் வர வச்சுருக்கா மாதிரி பலவிதப்பட்ட இது வந்து அட் ஒன் பிளேஸ் ஷீ இஸ் ஹேவிங். ஸோ அங்கே போய் நம்ம இஷ்டமானது செலக்ட் பண்ணிட்டு பூஜா கிரகத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து வசதியாக இருக்கணும். நம்மளோட சுவாமிக்கு வசதி போடணும். நம்ம நகையை போட்டு பிரயோஜனமே கிடையாது. சுவாமிக்கு போடணும். அதெல்லாம் பார்த்து 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 செய்கிறா இல்லையா? அந்த மாதிரி தான் விளக்கு கடையில் போனால் அந்த வாராகியை கொண்டாடுறா பாருங்க. பாப்பா நமக்கு 1000 கண்ணு கூட பத்தாது. இத்தனை விதமான மாலைகள் போட்டிருக்கா. பாலைக்கெல்லாம் இந்த இது என்ன நெல்லிக்காய் மாலை போட்டிருக்கா. இது தாமரை மாலை யாரத்தை கொண்டு தரான்ற அது போட்டிருக்கா. விதவிதமான அலங்காரங்கள். அவள் அந்த ஸ்டாப்பு அவளை சேர்ந்தவா எல்லாரும் வந்து அந்த இதை பக்தியோடு ஈடுபடுறான். அதில் அது பெரிய கொடுப்பன அது அந்த மாதிரி அமையிறது. ஸோ கம்மிட் திஸ் இந்த என் மாமனாரத்தில் அந்த காலத்தில் ஒரு கோலம் போடுவா. ஒரு 9 கட்டமாட்டம் வரும். 9 12 தெரியல, எப்படி கூட்டி பார்த்தாலும் ஒரே நம்பராக வரும். அதில் அடுக்கலை நான். இது பாருங்கள், இந்த வாஸ்து எந்திரம். அது எந்திரம்னு சொல்ல முடியாது, டைரக்ஷன். இந்த நார்த்தின் மேலே போட்டிருக்கான் இல்லையா, அதுதான் குபேர திசைன்னு சொல்கிறான். அதாவது நார்த்துக்கு குபேரன், அதாவது நார்த் வெஸ்ட்டுக்கு, அதாவது வடமேற்குக்கு வந்து வாயு, அது வடகிழக்குக்கு வந்து ஈசானன், அது ஈஸ்ட்டுக்கு வந்து இந்திரன், தென்கிழக்குக்கு வந்து ஆக்னேயம்ன்றது அக்னி, அடுத்து வந்து தெற்குக்கு வந்து யமன், அப்புறம் வந்து யமன், தென்மேற்குக்கு வந்து நிறுத்தி, மேற்குக்கு வந்து வருணன். ஸோ இந்த 3 நடுவில் பிரம்மா போட்டிருக்கா. ஸோ 9 போட்டிருக்கு. இந்த சுற்றி இருக்குது 3 3 6 8 திக்பாலகர்கள் 8. அந்த 8 பேரை திருப்பி சொல்கிறேன். குபேரன் வந்து வடதிசைக்கு, வடமேற்குக்கு வாயு, வடகிழக்குக்கு ஈசானன், கிழக்குக்கு வந்து இந்திரன், இதுக்கு வந்து தென்கிழக்குக்கு வந்து அக்னி, தெற்குக்கு வந்து யமன், அப்புறமா வந்து
தென்மேற்குக்கு வந்து நிறுத்தி, மேற்குக்கு வந்து வருணன், அதாவது தென்மேற்கு வந்து முதல்ல சொல்லிட்டேன் நான், வாயு. ஸோ இந்த மாதிரி நடுவில் பிரம்மா வச்சுட்டு இந்த இந்த இது போட்டிருக்கா, இந்த படம் போட்டிருக்கா. ஸோ வடதிசை அதிபர் தான் வந்து திக்பாலர்களில் குபேரன் இருக்கான். எப்பயுமே அந்த ஆற்றுலாம் வந்து குபேர இதெல்லாம் வச்சுக்க மாட்டான். கோவிலே கிடையாது குபேரனுக்கெல்லாம். ரத்னமங்கலத்தை கட்டியிருக்கா, லட்சுமி குபேரன் கட்டியிருக்கா. அது சாஸ்திரத்தை சொல்லப்படல. தூண்களில் வேணா இருக்கும், எங்கேயா இருக்கும் கோவிலில். இந்த மந்திரம் தான், இந்த ராஜாதி ராஜாயா சொல்லக்கூடிய மந்திரம் தான் மெயின். அது இந்த மந்திரத்திலே அவள் உறைஞ்சிடுறா அவள். ஸோ எல்லாரும் நித்தியப்படி பூஜை பண்ணும்போது கடைசியாக சொல்லக்கூடிய மந்திரம் இந்த ராஜாதி ராஜாயா சொல்லுங்க. ராஜாதி ராஜா எல்லா சாமிக்கு சொல்கிறா. ஆனால் தட் மந்திரம் ரெஃபர்ஸ் டு குபேரன். வைஸ்வரனாயான்றது குபேரன் தான். அது இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். எல்லாரும் வந்து எல்லா நலங்களும் பெற்று வாழ்வாங்க, வாழ்வாங்க எடுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.